அன்பு தமிழ் மக்களே வணக்கம். ஜூன் 13ஆம் தேதி இஸ்ரேல் ஈரானின் நியூக்ளியார் சைட்டுகளை தாக்கி அழித்ததும் குகைக்குள் இருந்த கரடி சீரும் சிங்கத்தை கடித்து குதறும்படி தன் குட்டிகளுக்கு ஆணையிட்டது. விளைவு 450 மிசைல்கள் இஸ்ரேலை நோக்கி பயணித்தன. ஜெருசலம், ஹைஃபா, டெல் அவீவ் போன்ற நகரங்கள் தாக்கப்பட்டன. அதனால் பெருத்த சேதமும் ஏற்பட்டது. அடிபட்ட சிங்கம் சும்மா இருக்குமா? அதுவும் ஃபேமஸ் பீர் ஷீஃபாவில் உள்ள சொரோக்கா ஆஸ்பத்திரி தாக்கப்பட்டதும் சிலிர்த்து எழுந்தது சிங்கம். அன்றைக்கு தொடங்கின கல்குவாரி உடைப்பு தொழில் சீரும் சிறப்புமா இன்று வரை நடந்து வருகிறது ஈரானில். கிழவனை தாக்க வேண்டாம் என்று அமெரிக்கா சொன்ன பிறகும் காமெனி இருந்த குகை தாக்கப்பட்டது. அதில் காமெனி இறந்திருக்கலாம் என்ற வதந்தி வேகமாக இப்போது பரவி வருகிறது. தான் சாகப்போவதை அறிந்த கோமெனி ஆட்சி அதிகாரத்தை ஐஆர்சிஜி இராணுவத்திடம் கொடுத்து விட்டார். ஒரு வாரத்துக்கு முன்னாலே அது நடந்துவிட்டது. எனக்கு பிறகு என் பிள்ளையாண்டான எப்படியாவது சுப்ரீம் சோப்பு போட்டு குளிப்பாட்டி அடுத்த சுப்ரீம் தலைவரை ஆக்கி விடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் போயிருக்காரு. ஒருவேளை நான் உசுரோட திரும்பி வந்தோம்னா ஆட்சியை என்னிடமே திருப்பி ஒப்படைக்க வேண்டும் என்று 20 ரூபா பத்திரத்தில் எழுதி வாங்கிவிட்டு தான் மண்ணுக்கு அடியில் போனதாக சொல்கிறாங்க. இதுக்கிடையில் கோமெனியின் மகள் புருஷன், அதாவது கோமெனியின் மாப்பிள்ளை, கோமெனி ஒளிஞ்சாதான் ஈரான் உருப்படும், ஈரான் மக்களின் எல்லா துயரத்துக்கும் காரணம் கோமெனி தான் என்றும் ஒரு யூடியூப் சேனலுக்கு அவர் பேட்டி கொடுத்துள்ளார். இதை கேள்விப்பட்ட காமெனி, நம்ம எதிரி எங்கேயும் இல்லைடா, நம்ம வீட்டுக்குள்ளேயே தாண்டா இருக்கான் அப்படின்னு கமெண்ட் அடிச்சிருக்காராம். அமெரிக்காவோ இந்த போரில் இறங்க 2 வாரம் டைம் கேட்டிருக்கு. கோமெனி அரண்டு போய் சரண்டர் ஆயிடுவார் என்று ட்ரம்ப் நினைக்கிறாரோ என்னமோ. ஆனால் கோமெனி என்ன சொல்கிறாரு, பயந்துட்டியா மாமோ என்று கோமெனி கமெண்ட் அடித்துள்ளார். ரெஜிம் சேஞ்ச் ஈரானில் நிலைமைகளை மாற்றுமா? கோமெனி போய் இன்னொரு பேமானி வந்து பதவியில் அமர்ந்தாலும் நிலைமை இப்படித்தான் இருக்கும். நியூக்ளியார் ஃபெசிலிட்டி இயங்க முடியாதபடி யுரேனிய குடுவைகளை மண்ணில் புதைத்துவிட்டு போரை முடித்து கொள்ளலாமா என்று அமெரிக்கா நினைக்கிறது. பீர்ஷீபா ஆஸ்பத்திரி தாக்கப்பட்டு மைக்ரோசாஃப்ட் யூனிட் தாக்கப்பட்டதற்கு கோபமடைந்த இஸ்ரேலின் பாதுகாப்பு மந்திரி இஸ்ரேல் கட்ஸ் கோமெனியை கொல்லப் போகிறோம், கொல்லாமல் விடமாட்டோம் என்று கூறி ட்ரம்பை குழப்பியிருக்கிறார். ட்ரம்போ கிழவனுக்கு அதிக அழுத்தம் கொடுத்தாலே ஹார்ட் அட்டாக்கு வந்து தானே செத்து தலை தொங்கிடும் அப்படின்னு சொன்னாராம். எதுக்கு காஸ்ட்லியான பாம்பை போட்டு கொல்லணும்? இஸ்ரேலுக்கு ஒரு நாளைக்கு $1 பில்லியன் யுத்த செலவு ஆகிறதாம். கோமெனியோ தன்னை இஸ்ரேல் தாக்கி கொன்றுவிட்டால் என்னென்ன வழிகளில் திட்டம் போட்டு இஸ்ரேலை நீங்கள் அழிக்க வேண்டும் என்று பழிவாங்க வேண்டும் என்று ஒரு பேப்பரில் எழுதி அதை ஒரு மெட்டல் கேப்சூலில் மடித்து உள்ளே வச்சு தனது ரகசிய அறைகளில் உள்ள லாக்கரில் வைத்துள்ளாராம். இதை கண்டுபிடித்த மொசாத் நேத்தன்யாகுவிடம் சொல்ல, நேத்தன் அண்ணன் கோமெனி இருக்கும் இடத்தை அழித்து அந்த கேப்சூலையும் பஸ்பமாக்கி விட்டு வாருங்கள் என்று ஆணையிட்டுள்ளாராம். என்கிட்டயே விளையாடுறியா? கோமெனி அணுகுண்டு செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னு அந்த பயத்தில் தான் மத்திய கிழக்கு இஸ்லாமிய நாடுகள் பயந்துக்கின்னு இருக்கிறானுங்க. மத்திய கிழக்கு அமைதி மார்க்கத்தினரை அமைதிப்படுத்தத்தான் இந்த அணுகுண்டு மிரட்டல் எல்லாம். இல்லைன்னா இந்த இஸ்லாமிய நாடுகள் வழக்கம் போல ஒருத்தனுக்கு ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு அழிஞ்சு போயிருப்பானுங்க. பெருசு தான் இந்த ராஜதந்திரத்தை பயன்படுத்தி அதை தடுத்து இருக்கிறார் என்று விஷயம் அறிந்த ஆஃப் பாயில்டுகள் சொல்லி கொண்டு இருக்காங்க. அப்போது பாலஸ்தீனத்தில் அமைதி ஏற்படுத்தணும் அப்படின்னு ஈரான் முயற்சிக்கவில்லையா? பாலஸ்தீனர்களுக்கு தனி நாடு வேண்டும் என்பதற்காக தானே நீங்கள் போராட்டத்தை ஆரம்பிச்சிங்க. அதற்காக இப்போது போராடவில்லையா? ஐநாவில் போய் காரசாரமாக பேசுனது எல்லாம் கண்துடைப்பு நாடகமா? இருந்தாலும் இந்த அந்தோனி கட்டராசுவை இப்படி அநியாயமாக ஏமாற்றக்கூடாது ஐயா. இதை கேட்ட கட்டராசு பாலஸ்தீனர்களுக்காக கண் கலங்குகிறாரோ இல்லையோ, இந்த ஏமாத்து பயலுக்கு செஞ்ச வேலைக்கு நிச்சயம் கண் கலங்குவார். இஸ்ரேல் போர் ஆரம்பித்த 72 மணி நேரத்துக்குள்ள 20 ஐஆர்சிஜி இராணுவ அதிகாரிகளையும் 19 அணு விஞ்ஞானிகளையும் துல்லியமாக தாக்கி அழித்துள்ளது. உங்கள் இராணுவ அதிகாரிகளையே உங்களால் காப்பாற்ற முடியலை, நீங்களாக வந்து ஈரானியர்களை காப்பாற்ற போகிறீங்க? ஹிஜாப் போடாத அப்பாவி பெண்களை அநியாயமாக சுட்டு கொண்ட பாவம் அவங்கள சும்மா விடுமா?
அதுதான் உங்களை நின்று பழிவாங்குது. பெண் பாவம் பொல்லாதது. அல்லாஹ் மிகப்பெரியவன், எல்லா புகழும் அவனுக்கே. உலகத்திலே ரொம்ப வீக்கான ஒரு விமானப்படை ஆர்மியை வச்சுக்கிட்டு நாங்கள் தான் மத்திய கிழக்கு நாடுகளில் மிகப்பெரிய இராணுவம் இந்த பீலா விட்டுக்கிட்டு இருந்தது எல்லாம் இப்போ பல்லளித்து விட்டது. பார்த்தீங்களா? 44 வருஷமாக இஸ்லாமியர்களை காக்க வந்த மிடில் ஈஸ்ட் போலீஸ்காரன் நான் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இஸ்லாமிய மக்களை ஏமாத்தினது போதும். பொழுதுக்குள்ளே இருந்து வெளியே வந்து பாரும். எத்தனை இஸ்லாமிய ஈரானில் செத்து கிடக்கிறான்னு உங்களுக்கு தெரியும். அந்த சென்சஸ் எடுக்க உங்களை மக்கள் கூப்பிடுறாங்க. மற்ற ஷேக்குகள் மாதிரி ஆயிலை எடுத்து விற்றோமா, அந்த புறத்தில் பெண்களோட குஜால் பண்ணினோமா என்று இருக்காம இஸ்லாத்தை வளர்க்க போகிறேன்னு இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி அப்பாவி இஸ்லாமியர்களை கழகப்பாணியில் ஏமாற்றி இருக்கீங்களடா. நீங்கள் ஒன்றுமே பண்ணாமல் இருந்திருந்தாலே இஸ்லாம் தானாக உயரமாக தலைத்து வளர்ந்துருக்கும். இந்நேரம் நாமளும் பழம் பறித்து தின்னு இருக்கலாம். காசா குகை தோண்டினதுக்கு பதிலாக எண்ணெய் கிணறு தோண்டி இருந்தால் பல பாலஸ்தீனர்களுக்கு வேலை கிடைத்து அவர்களது வாழ்வாதாரம் மேம்பட்டு இருக்கும். உங்களுக்கும் பணம் கொட்டுன்னு வந்து கொட்டி இருக்கும். பாவம், திராவிட நாடு மாதிரி பாலஸ்தீன நாட்டை அடைய முடியலையே, அடைய முடியாமலே போயிடுச்சே. அதுதான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. உங்கள் பூர்வீகம் ஒருவேளை கீழ்ப்பாக்கமாக இருக்குமோ என்று எனக்கு ஒரு டவுட்டு. நீ ஆரம்பித்த ஹமாஸ் முன்னேற்ற கழகமும் குகை மண்ணை கவ்வி விட்டது. ஹிஸ்புல்லா கழகமும் மக்கள் நீதி மையம் கட்சி போல ஆயிடுச்சு. கடல் கொள்ளையர்கள் ஹூத்திஸ்களுக்கும் தங்கள் குலத்தொழிலை செய்ய முடியாமல் கை ஒடிந்து ஏமன் கடற்கரையில் படுத்தே கிடக்கிறானுங்க. இது பத்தாது என்று ஈரானிய புரட்சிகர பாதுகாப்பு படை சொறி சிறங்கு என்று நீங்கள் ஆரம்பித்த படையால் அவங்களையும் காப்பாற்ற முடியல, உங்களையும் காப்பாற்ற முடியல, மக்களையும் காப்பாற்ற முடியல. அதன் பெயரை மக்கள் நீதி மையம் என்று மாற்றி வச்சுக்கலாம். ஒன்றுக்கும் உதவாததுக்கு அப்படித்தானே பெயர் வைக்க முடியும். உங்கள் தாடி காடு போல வளர்ந்து கிடக்குதே, ஈரானிய பெரியாராக இருப்பாரோ என்று நானும் ஏமாந்து போயிட்டேன். அப்புறம்தான் தெரிந்தது அவர் ஒரு யுனெஸ்கோ பெரியாருன்னு. காக்கா கக்கா போகிறதுக்கு கூட முச்சந்தியில் சிலையாக நிற்கக்கூட தகுதி இல்லாத தலைவன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அமெரிக்காவுக்கே டஃப் கொடுக்குறான்னு இவன் பெரிய உச்சாலியாக இருப்பான் போல இருக்கேன்னு நினச்சா பெரிய பெரிச்சாலியாக குகைக்கு உள்ளார போய் ஒளிஞ்சுக்கிட்டு கிடக்குறிய. நீ பண்ணுற தமாசை வச்சு தாயா என் சேனலே நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு தேங்க்ஸ் வாத்தியார. அன்கண்டிஷனல் சரண்டர் ஆயிடு, சதாம் ஹுசைனுக்கு ஏற்பட்ட கதிதான் உனக்கும் வரும் என்று எல்லாம் நல்லா பயமுறுத்துவாங்க. நீ கொஞ்சமும் அசைஞ்சு கொடுத்துடாத, பயந்து போயிடாத, வெளியில் வந்துடாத. நீ உள்ளார இருக்கிற வரைக்கும் தான் அது செய்தி. நாங்கள் வீடியோ போட முடியும். எங்களை ஏமாற்றி போடாத ராசா. நீ வெளியில் வந்துட்டியானா கையால் ஆகாதவன், சர்வாதிகாரி, முதல்வன், தில் இல்லாதவன், பயந்தாங்கொல்லி என்று படுகேவலமாக பேசுவானுங்க. அதை கேட்டு எங்கள் திராவிட ரத்தம் அல்லவா கொதிக்கும். அதான் உன்னை எச்சரிக்கிறேன். நாங்கள் அமைதி பூங்காவாகவே இருந்துக்கிட்டு போயிடுறோம். உனக்கு அடைக்கலம் கொடுக்க ரஷ்யா தயாராக இருக்கும்போது நீ எதுக்கு கண்ணு கவலைப்படுற? ரஷ்யா திண்ணைகளில் சுண்ணாம்பில் ஆடு புலி ஆட்டம் ஆடுவதற்கு கட்டமெல்லாம் வரைஞ்சி வச்சுருக்கானுங்களாம். எல்லாம் சௌரியத்துக்காக தான். உனக்கு சிலை வைப்பதாக இருந்த ப்ரொப்போசலையும் தள்ளி வச்சுட்டாங்களாம். பங்களாதேஷில் முஜிபுர் ரஹ்மான் சிலைக்கு நேர்ந்த கதி உங்களுக்கும் வந்துவிடக்கூடாதுன்னு சிலை கமிட்டிக்கு ஞாபகம் வந்துடுச்சான். அதனால தானும் என்னவோ நிறுத்தி வச்சுட்டாங்க. எனக்குள்ள ஒரே கவலை, ஈரானியர்கள் இப்படி சாகும்போது ஏன் ஒருத்தர் கூட இதை இனப்படுகொலை என்று சொல்லவே மாட்டேங்கிறாங்க. நம்ம கண்ணில் கொண்டு போய் சுண்ணாம்பு வைக்கக்கூடாதுல்ல, அதனால தான் கேட்டேன். சரி மக்களே, நான் வரட்டா. மீதி கதைகளுடன் மீண்டும் வருவேன். ஜெய் ஹிந்த்.